அனைவருக்கும் வணக்கம். நம்ம நீண்ட நாட்களாக ரொம்ப பரபரப்பாவும், ரொம்ப ஆவலுடனும், ரொம்ப எதிர்பார்ப்புடனும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து குரூப் 2A ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா குரூப் 2 ஓடியில இருந்த 161 பணியிடங்களுக்கான ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கான ஆல்மோஸ்ட் நிறைய பேர் வேலையிலேயே சேர்ந்துட்டாங்க. பணியில வந்து அவங்கவங்க அலாட் பண்ண இடத்துல போய் சேர்ந்துட்டாங்க. குரூப் 2க்கான குரூப் 2ல இருந்து குரூப் 2 ஓடிக்கான ப்ராசஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப, நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அடுத்து எங்க இருந்துச்சுன்னா, குரூப் 2ஏக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிறது. குரூப் 2ஏவ பொறுத்தவரைக்கும் நமக்கு 2 விஷயம் தான். ஒண்ணு ஃபர்ஸ்ட் மார்க் லிஸ்ட் அண்ட் ரேங்க் லிஸ்ட் வெளியில வரணும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கணும். இந்த 2 விஷயம் தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம். அதனால நம்ம நீண்ட நாட்களா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப வந்துருமா? அப்ப வந்துருமா? அப்ப வந்துருமான்னு. தேர்வாணையம் வெளியிட்ட பத்திரிகை செய்திக்குறிப்பிலயும் ஏப்ரல் 2வது வாரத்துக்குள்ள தேர்வானவர்களின் மதிப்பெண் பட்டியல் மற்றும் தரவரிசை பட்டியல் நாங்க வெளியிட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. கவுன்சிலிங் டேட்ட பத்தி அவங்க இன்னும் எதுவும் சொல்லல. அதனால இந்த 2வது வாரம் அப்படிங்கிறது இப்ப 2வது வாரம் தொடங்கிருச்சு. 2வது வாரம் 14ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் அவங்க அத ஆன்டிசிபேட் பண்ணாங்க. என்னன்னா குரூப் 2 ஓடி ப்ராசஸ்ல அந்த 3 ஃபேஸ்ல ஏதாவது கொஞ்சம் டிலே ஆனாலும் கூட அப்படின்னு அவங்க சேஃபர் சைடு தான் அந்த 2வது வாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதனால 100% அந்த தேர்வு முடிவுகள் இன்னைக்கு வெளியில வந்துரும் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம எதிர்பார்க்கலாம். நிச்சயமா வந்துரும் அப்படிங்கிற தகவல் தான் நமக்கு கிடைக்குது. அதனால இன்று மாலை 4 மணிக்கு மேல எந்த நேரத்திலும் இன்றைக்கான தேர்வு முடிவுகள் வந்துவிடலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மிகுந்த நம்பிக்கையோட காத்திருக்க வைக்குது. ரைட். ஒருவேளை ஒரு சதவீதம் அதில் தவறி கூட போகலாம். ஆனா இன்னைக்கோ நாளைக்கோ 100% தேர்வு முடிவுகள் வந்துரும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்ப இந்த தேர்வு முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் கவுன்சிலிங்லாம் எப்ப சார் நடக்கும் அப்படின்னா, கவுன்சிலிங் வந்து 12ஆம் தேதி வரைக்கும் ஆல்ரெடி ஷெட்யூல்டா இருக்கு. இப்ப கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீசஸ்க்கான கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு. அடுத்தது குரூப் 1க்கான கவுன்சிலிங் 12ஆம் தேதி நடக்க போகுது. 12ஆம் தேதிக்கு அப்புறம் 13 14 இருந்தோ ஏதாவது ஒரு தேதியில இருந்து நமக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். குறைந்தது 1 வார காலம் இந்த கவுன்சிலிங் நடக்கும். 1 வாரம் 10 நாள் கூட ஆயிடும். ஏன்னா 6000 போஸ்ட் நம்ம ஃபில்அப் பண்ணணும், சரியா பண்ணணும் அப்படிங்கிறப்ப இதுக்கான காலம் வந்து கொஞ்சம் கூடுதலாவே எடுத்துக்குவாங்க. அப்ப இந்த சமயத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது உங்க மனநிலையை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டியது. இது நாள் வரைக்கும் நமக்கு ரிசல்ட் வரலையேங்கிற ஒரு பதட்டம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறப்ப நிறைய பேருடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, ரிசல்ட் வருங்கிறத நினைச்சாவே பதட்டமா இருக்கு. ஒருவேளை நான் எதிர்பார்த்தது போல ரிசல்ட் வரலன்னா நான் என்ன செய்யறது? என்னால தூங்கவே முடியல. அவ்வளவு பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த தொடர்ந்து இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப நம்ம ஆட்பட்டு கிடக்கிறோம். எல்லா எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸுக்குமே சொல்றேன். இந்த தேர்வுகளை எழுதுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அப்படின்னா, அதே மாதிரி தேர்வு முடிவுகளை எதிர்கொள்வதற்கும் ஒரு தைரியம் வேணும். ஒரு களத்தில் நிற்கும் வீரனைப் போல இந்த தேர்வு முடிவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். களத்தில் போனதுக்கு அப்புறம் ஒண்ணு வெற்றியோ, தோல்வியோ, வாழ்வோ, சாவோ எதுவா இருந்தாலும் களத்தில் நிற்கிற வீரன் எதிர்கொண்டுதான் ஆகணும். அந்த நேரத்தில் அவன் கலங்கி நின்றால் அப்படின்னா, அந்த போருக்கு போனதுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும். அவன் ஒரு வீரமறவன் ஆகவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த தேர்வு எழுத வரும்பொழுதே நமக்கிட்ட இருக்கிற 2 ப்ராபபிலிட்டி ஒரு காயினோட 2 பக்கம் இருந்தா, ஒன்று இந்த தேர்வில் வெற்றிக்கான வாய்ப்பை பெறுவோம், இல்லன்னா வெற்றிக்கான வாய்ப்பை இழப்போம் அப்படிங்கிறது 2 மட்டும் தான் ப்ராபபிலிட்டி. அப்ப இன்னொரு பக்கம் இருக்கிற ப்ராபபிலிட்டிய நம்ம ரியாலிட்டியில நம்ம மனசு ஏற்றுக்கொள்ளாது. அது நம்ம சுய பச்சாதாபத்துல கொண்டு போய் முடிச்சிரும். கடைசியில நாங்க ஒரு தோல்வி அடைந்தவன். ஒருவேளை இந்த வெற்றி வாய்ப்பு இன்னைக்கு வரக்கூடிய தேர்வு முடிவுகள்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கப் பெறாதவர்கள், அது கடைசியா எங்க நிறுத்திரும் அப்படின்னா, ஒரு செல்ஃபான ஒரு ஒரு சுய பச்சாதாபமோ, ஒரு ஒரு மோசமான நிலைக்கு கொண்டுட்டு போயிரும். உங்கள் மனதே உங்களை ஒரு தோல்வி அடைந்தவனாக நீங்கள் நினைக்க அனுமதித்தால், அடுத்து வரக்கூடிய பெரிய செயல்களை, செயற்கரிய செயல்களை செய்வதற்கு உங்கள் மனது உங்களுக்கு உதவாது. உங்கள் மனதில் ஒருபொழுதும் நீங்கள் தோல்வி அடைந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் விதைத்து விடாதீர்கள். இன்னைக்கு ரிசல்ட் வருது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ரிசல்ட் வரப்போகுது சந்தோஷம் தான். என்னுடைய கவனம் எல்லாம் வெற்றி பெறப் போகிற அந்த 6000 பேர பத்தி எனக்கு பெரிய கவலையெல்லாம் இல்ல. அவர்கள் வெற்றி பெறப் போகிறார்கள். அவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை 100% வழங்கப் போறோம். அவங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போறாங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். அவங்களோட வாழ்க்கைக்கான பயணம் இனி எல்லாமே ஏறுமுகத்துல இருக்கும். அது அசெண்டிங் ஆர்டர்ல அவங்களுடைய ப்ராக்ரஸ், அவங்க மனநிலை, அவங்க உடல்நிலை, அவங்க குடும்ப நலன் எல்லாமே ப்ராக்ரஸ்ல இருக்கும். ஆனா இனியொரு பக்கம் என்னுடைய கவலை எல்லாமே மீதி இருக்கக்கூடிய 9,000 பேருடைய மனநிலையை பொறுத்து. ஏன்னா கிட்டத்தட்ட 2½ வருஷம் காத்திருந்துட்டு நமக்கு ஒரு வேளை இப்ப கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் ஒரு சுய வெறுப்புக்கே போயிருவீங்க. அந்த சுய வெறுப்புல இருந்து நான் ஒரு தோல்வி அடைஞ்சுட்டேன், நான் ஃபெயிலு, என்னால எதுக்கும் லாயக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துருச்சு அப்படின்னா, அந்த மனநிலையிலிருந்து நம்ம மீண்டு வர்றது ரொம்ப கடினம். அதனால நான் உங்களுக்கு சொல்லப் போறது எல்லாமே, அந்த மீதமுள்ள 9,000 பேர் அது யாருன்னு எங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனா யாரோ ஒரு 9,000 பேருக்கு வெற்றி வாய்ப்பு நழுவி போகத்தான் செய்கிறது இல்லையா? அவங்களுக்கு நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு வாள்.
அந்த வாள் இன்னைக்கு தேர்வு முடிவுகள் அப்படிங்கிறது ஒரு வாள். ஒரு போரில் இருக்கிற உங்கள் எதிரில் இருக்கக்கூடிய ஒருவன் வாள் கொண்டு வாளை எடுத்துக்கிட்டு உங்களை தாக்க வரான் அப்படின்னா நீங்கள் எதிரை கொண்டு எதிர்ப்பீங்க. அது ஏன்? இன்னொரு வாள் வச்சுதான் நீங்க அதை எதிர்ப்பீங்க. ஆனா ஒரு வாள் உங்களை தாக்க வரும் பொழுது இன்னொரு வாளை வச்சுட்டே நீங்க அதை எதிர்க்கிறப்ப அந்த வாள் இந்த வாளை நாம் வைத்திருக்கிற வாளை வீழ்த்தி விடவும் வாய்ப்பு இருக்கிறது. அது நம் தலையவே கொய்து விடவும் வாய்ப்பு இருக்கு. அப்ப நாம சொல்றேன், இந்த தேர்வு முடிவுகள் அப்படிங்கிறதா இன்னைக்கு உங்க தாக்க வருகிற வாள் அப்படின்னா, இந்த தேர்வு முடிவுகளை நீங்கள் இன்னொரு வாள் கொண்டு எதிர்கொள்ள வேண்டாம், அதை நீர் கொண்டு எதிர்கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு வாள் இன்னொரு வாளை வீழ்த்தி விடும். ஆனால் ஒரு வாள் என்னதான் வெட்டினாலும் நீரை, அதாவது ஒரு கடல் நீரையோ ஒரு குளத்து நீரையோ ஒரு ஒரு குடத்துல இருக்கிற நீரையோ ஒரு வாள் என்னதான் வெட்டினாலும் நீரை ஒரு வாளால் வீழ்த்தவே முடியாது. அது எவ்வளவு முறை, எத்தனாயிரம் முறை, எத்தனை கோடி முறை தாக்குதல் தொடுத்தாலும் ஒரு வாள் ஒரு நீரை வீழ்த்தாது. சோ இன்னைக்கு வரக்கூடிய தேர்வு முடிவுகள் அப்படிங்கிறது ஒரு வாள் மாதிரி. அப்படின்னா நீங்கள் உங்களை ஒரு நீர் போல வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வாள் உங்களை தாக்கக்கூடாது, அது உங்களை பலவீனப்படுத்தக்கூடாது, அது உங்களை வீழ்த்தக்கூடாது அப்படிங்கிற மனநிலையை மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் பல லட்சம் பேர் அப்ளை பண்ண ஒரு எக்ஸாம்ல இன்னைக்கு 15,000 பேரில் ஒருவரா நீங்க வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறப்பவே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. தேர்வுக்கு அப்ளை பண்றப்பவே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நீங்கள் களத்துக்கு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நல்லா படிச்சீங்க. இன்னைக்கு தேர்வு முடிவுகள் அவ்வளோ பிரிலிமினரி ப்ராசஸ், மெயின்ஸ் ப்ராசஸ், இவ்வளவு ப்ராசஸை தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஒரு 15,000 பேர்ல ஒரு ஆளா நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறப்பவே நீங்க 100% ஜெயிச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் இருக்கிற பணியிடங்களுக்கு அவங்க ஆள் எடுக்க போறாங்க. 6,000 பணியிடத்துக்கு எடுக்க போறாங்க. மீதி இருக்கிற 9,000 பேருக்கு பணியிடம் இல்லை அப்படிங்கிறதால உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலையே ஒழிய நீங்கள் ஒருபொழுதும் தோல்வி பெற்றவர்கள் கிடையாது. நீங்கள் வெற்றி பெற்றவர்கள் தான். நீங்கள் வென்றவர்கள் தான் அப்படிங்கிற மனநிலையை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா மனசுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு ரிசல்ட் வர்றப்ப நமக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தெரிகிறவங்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்க தொடர்ந்து உண்மையிலேயே அந்த வெற்றிக்காக தான் உழைத்தோம். அதனால அந்த உழைப்பை நாங்கள் பெருமிதத்தோடு மதிக்கிறோம். அந்த உழைப்புக்கான பலன் கிடைக்குது அப்படிங்கிறப்ப உங்களை மனசார வாழ்த்துறோம். ஆனா வெற்றி வாய்ப்பு கிடைக்காதவர்கள் அப்படிங்கிறவங்க இந்த நொடியிலிருந்து, இதை கேட்கிற இந்த நிமிஷத்துல இருந்து உங்கள் மனசை ஒரு நீர் மாதிரி வச்சுக்கோங்க. வெற்றி எதிர்படுகிற அந்த வாள் உங்களை எந்த கணத்திலும் பாதித்து விடக்கூடாது. ரிசல்ட் வருது, நல்ல வேலை அந்த சரியான ரேங்குக்குள்ள வரல அப்படின்னா, நீங்க கீழே தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் மனசு சஞ்சலப்படக்கூடாது, சங்கடப்படக்கூடாது, இந்த முடிவுகளை மாற்ற இயலாது அப்படிங்கிற நிதர்சனத்தை புரிந்து கொண்டு உங்களுடைய செயலின் வேகத்தை முன்பிருந்ததை விட மறுபடியும் கூட்டுங்க. செயற்கரிய செயலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மனதிடத்தை உருவாக்குங்க. குரூப் 2A வெற்றி வாய்ப்பு தவற விட்டவர்கள் குரூப் 2ல பாத்துக்கலாம், குரூப் 1ல பாத்துக்கலாம். இன்னும் பெரிய இலக்குகள் நமக்கு காத்திருக்குது அப்படிங்கிற மனநிலை வச்சுக்கோங்க. நம்ம புறநானூறு படிப்போம், பொது தமிழ் படிக்கிறப்போ புறநானூறு படிப்போம். புறநானூற்று தாய் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்கணும் நம்ம. புறநானூற்று தாய் போருக்கு அனுப்பிய மகன் இறந்து விட்டான் அப்படிங்கிற செய்தி வந்துச்சுன்னா ஒரு தமிழ் தாய் கலங்க மாட்டார். பையன் செத்து போயிட்டாங்கிறத பத்தி எல்லாம் ஒரு தாய்க்கு, அந்த தாய்க்கு கவலை இல்லை. அவங்களுக்கு கவலையெல்லாம் என்ன தெரியுமா இருக்கும்? மகன் போர்க்களத்தில் எதிரிகளை நேர்கொண்டு எதிர் நின்று நெஞ்சில் விழுப்பும் நேந்தி செத்தானா, இல்ல இந்த எதிரிகளை கண்டு பயந்து முதுகில் விழுப்பம் புறமுதுகிட்டு ஓடி செத்தானா அப்படிங்கறதான் கவலையா இருக்கும். ஒருவேளை அந்த தாய் உள்ள போய் பாக்குறப்ப அவன் நெஞ்சில் விழுப்பும் நேந்தி செத்துக்கிட்டதான் அப்படின்னா அவனை பெற்றோரோட அதிகப்படியான சந்தோஷத்தை பெறுவாங்க. அப்ப அந்த செய்யுளில், புறநானூற்று செய்யுளில் நமக்கு சொல்ல வர கருத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு போர்க்களம் அப்படின்னா வெற்றியும் தோல்வியும் சகஜம். அது ஏதோ ஒண்ணு நடக்கும். ஆனால் ஒரு வீரனாக அவன் மடிந்தானா, கோழையாக மடிந்தானா அப்படிங்கிறத மட்டும்தான் ஒரு புறநானூற்று தாய் பார்ப்பாள் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. நாம் களத்தில் இருக்கிற வீரர்கள் இந்த தேர்வு முடிவுகளை கண்டு நாம பயந்துட்டாவோ, இல்ல இதை கண்டு வருத்தப்பட்டு நாம இந்த பயணத்திலிருந்து நம்ம பின்வாங்கி பின்னாடி ஓடிட்டோம்னாவோ, நாம அந்த புறமுதுகிட்டு ஓடின ஒரு நிலைமைக்கு போடும். அப்படி இருக்கக்கூடாது. நெஞ்சை நிமிர்த்தி நின்று இந்த ரிசல்ட்டை எதிர்கொள்ள வேண்டும். என்னவா இருந்தாலும் நம்ம நெஞ்சில வாங்குவோம். அடுத்து வரக்கூடிய தேர்வுகளை மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருங்க. கட்டாயம் இன்னைக்கு ரிசல்ட் வரப்ப வெற்றி பெறப் போகிற அந்த 6,000 பேருக்கு 200% வாழ்த்துக்கள். நீங்கள் உழைத்தீர்கள். உங்கள் உழைப்புக்கு ஏதோ ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. அந்த அங்கீகாரத்தை கொண்டு நீங்கள் அடுத்தடுத்த படிநிலைக்கு செல்வீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்களை நம்ம வாழ்த்துறோம். ஆனால் எங்களுடைய அதிகபட்ச கவனம் வெற்றி வாய்ப்பை இழந்த இந்த முறை பணிக்கு செல்ல இயலாத, வாய்ப்பு மறுக்கப்பட்ட அந்த 9,000 பேர் மேல எங்களுடைய கூடுதல் கவனம் இருக்கும். உங்களுக்கு என்ன உதவி வேணுமானாலும் செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். உங்களுக்கு நான் இன்னைக்கு இப்ப சொல்ல வந்த விஷயம் அப்படிங்கிறது, இந்த தேர்வு முடிவுகள் உங்களை பாதிக்காத வகையில் உங்கள் மனதை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மனது ஒரு நீர் போல இருக்கட்டும்.
எது வந்தாலும் எதிர்கொள்வோம் அப்படிங்கிற மனநிலையில இன்று வெளியாக இருக்கிற அந்த தேர்வு முடிவுகளை நம்ம எதிர்கொள்வோம். நிச்சயமா நமக்கு நல்லதா நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட காத்திருப்போம். ஒருவேளை நம்ம எதிர்பார்ப்புக்கு மாதிரி நடக்கல அப்படின்னாலும் விட்ட இடத்திலிருந்து தொடங்குவோம். இன்னும் பல உயரங்களை எளிதாக எட்டி பிடிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருங்க. பார்த்துக்கலாம்.